இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு தேவையானது வந்து 1 கப் சாதம். அது வந்து நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம 3/4 கப் தயிர் சேர்த்துக்கணும். கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். சாதத்தில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம சாதத்தை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தயிருக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும், இல்லைனா சாதத்துக்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை நல்லா சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கிடணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அந்த தயிர் சாதத்தில் வந்து இதை கொட்டி நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இது ரொம்ப ஈஸி. நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா கூட இதை வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு போகலாம். இது வந்து நல்லா நம்ம ஊறுகாயோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ஏதாவது நீங்கள் உரைப்பான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை அது கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம் இப்போ ரெடி.